காலேஜ் அப்படின்றது என்னன்னா பசங்களுக்கு டான்ஸு, கூத்து, டிகிரி, அட்டெண்டன்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபேர்வெல் டே அப்படின்னாலே நம்ம எல்லா காலேஜஸ் என்ன பார்த்துருப்போம். ஒரு பெரிய டான்ஸ் ஃபங்க்ஷன் வைப்பாங்க, பார்ட்டிஸ் வைப்பாங்க, இல்லை வந்து பஃபெட் வைப்பாங்க. பட் இன்னைக்கு கேஆர்ஐ காலேஜ் ஆஃப் ஏரோநாட்டிக்ஸ் சார்பாக 25 ஏப்ரல் 2026 அன்னைக்கு பேட்ச் 2023 ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு பிளெஸிங்ஸ் வாங்கி தரதை விட மிகப்பெரிய கிஃப்டாக எதுவுமே இருக்காது. ஸோ அதுக்காக இன்னைக்கு மதுரையில் இருக்கிற ஒரு ஓல்டேஜ் ஹோமுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம் ஃப்ரம் த பிஹாஃப் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு அந்த ஈவெண்ட் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு தந்து அனுப்பக்கூடியது டிகிரி மட்டும் கிடையாது, அவங்களுக்கு நிறைய பேருடைய பிளெஸிங்ஸ்ன்றது இந்த வீடியோ உங்களுக்கு காட்டும். அக்ஷயா, ஃபேர்வெல் இந்த மூமெண்ட் பார்ட்டிங்களோட கொண்டாடினது எப்படி இருந்துச்சு உனக்கு? இங்கே வந்து உனக்கு என்ன தோணுச்சு? அவங்க இவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க இல்லையா, என்ன தோணுச்சு உனக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இந்த மூமெண்ட்டை கிரியேட் பண்ணதுக்கு உங்களுக்கு தான் சார் நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா எந்த காலேஜ்லையும் எந்த ஸ்கூல்லையுமே ஃபேர்வெல்னா இப்படி ஒரு மூமெண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்களான்னா கிடையவே கிடையாது. இவ்வளோ பிளெஸிங்ஸ்லாம் எங்களுக்கு கிடைச்சதும் கிடையாது. இந்த பாட்டிங்களோட வந்து பேசுறப்போ அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்காங்க, நம்ம பேரண்ட்ஸையும் நம்ம இப்படி விட்டுறக்கூடாதுன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு கிடைச்சது. இந்த மாதிரி ஃபேர்வெல் நாங்கள் எங்கேயும் பார்த்ததும் இல்லை, கொண்டாடினதும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார். நீ ஏமா என்ன ஃபீல் பண்ண, எப்படி இருந்துச்சு? சார் எல்லா காலேஜ்லயும் வந்து லைட்ஸ், டான்ஸ், சாங்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஃபேர்வெல்லாம் இது ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஒரு மாதிரி எமோஷனலா இருக்கு சார். எமோஷனலா இருந்துச்சு பார்த்து. ஓகே, அமர் எப்படி ஃபீல் பண்ண? சார் எமோஷனல் ஃபீல் பண்ணேன் சார். மற்ற காலேஜ்லலாம் நார்மலா இந்த மாதிரி கேக் வெட்டி இந்த மாதிரி கொண்டாடுவாங்க. டிஃபரெண்டா வந்துட்டு நம்ம பண்ணிடுவோம். நல்லா இருந்துச்சு உனக்கு? ஓகே. சச்சின் சார் இந்த மாதிரி ஃபேர்வெல்லாம் கண்டிப்பா எந்த காலேஜ்லயும் உங்க மெமரிஸ் நிக்கும்டா உங்களுக்கு? கண்டிப்பா சார். இது இப்போ எத்தனை வருஷம் ஆனாலும் இது நிற்கும் சார். இந்த ஃபேர்வெலோடைய மெயின் நோக்கம் என்ன அப்படின்னா ரெண்டு. ஒன்று, அம்மா அப்பாவை இப்படி விட்டுறக்கூடாதுன்றது ஒன்று. ரெண்டாவது, லைஃப் அவ்வளோதான். ஸோ யாரையும் நம்ம உதாசீனப்படுத்துறதோ தூக்கி எறிகிறதோ இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது ரெண்டு. அண்ட் தேர்ட், வெரி இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு வந்து டிகிரின்றது ஒரு பேப்பர். நான் அட்மிஷன் போடுறதுலேருந்து நான் சொல்லுவேன், அது ஒரு பேப்பர். ஸோ அந்த பேப்பரோட மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பிளெஸிங்ஸ். ஸோ இங்கே இருக்க ஒருத்தவங்களுக்காச்சும் அவங்க பிளெஸிங் உங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த இதை பண்ணோம். கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் நம்புறேன். சரியா? கார்த்திகேயன், நீ எப்படி ஃபீல் பண்ற? சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், ஹாப்பியா இருந்துச்சு சார். வந்தோடனே நீங்க எல்லாரும் சாப்பிட்டு பிளெஸிங் பண்றது எல்லாத்தையும் நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு உங்களுக்கு. அருண் பாண்டி, இது ஒரு புதுசா ஒரு பிளெஸிங்ஸாக இருக்கும். ஏதோ வயசானவங்க நல்லா இருக்கும். சியோன், ஏதாச்சும் இந்த பேட்சோடைய பெரிய ரவுடி என்ன சியோன், ஆனா எதுவுமே பண்ண மாட்டான், சொல்லு. ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்றா. இது மாதிரி எந்த காலேஜ்லயும் பண்ணது இல்ல, நம்ம காலேஜ்ல பண்ணும்போது ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்றேன். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூமா. அமர் பேசிட்டல? ஓகே. ரஹ்மான் எங்க? ரெண்டு பேரே காணா. ரஹ்மான் வித்யாவை காணா. எல்லாரும் வெளியே இருக்கும். என்னப்பா ஜாலியா இருக்கு. அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியும்.